உங்களை பார்த்தவொடனே நான் ரொம்ப நாளா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்க ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போ கம்பேக் கொடுக்க போறீங்கன்னா? ஐயோ கேட்காதீங்கப்பா. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் மீம், நான் கார்ல போய் ரோட்ல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போறேன். நீ காரை எடுக்காம இருக்கிறதே மக்களுக்கு செய்யற பெரிய உதவிடா. ஆமா நண்பர்களே, நானும் அந்த இர்ஃபானோட ரீசன்ட் வீடியோ பார்த்தேன். ஒரு உதவி செய்ய போற இடத்துல சாணி அடிச்ச மாதிரி ஆகிட்டாரு. அவங்க அசிங்கமா பண்றாங்களா இல்ல இவரு அசிங்கமா பண்றாரான்னு தெரியல. நீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான், அதை கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதுக்குன்னு நீங்க இப்படியா பண்ணுவீங்க? காருக்குள்ளே உட்காந்துக்கிறது, விண்டோ வழியா கொடுக்கறது, அதை அவங்க எப்படி வாங்குவாங்க? கையை விட்டு தானே வாங்குவாங்க. கஷ்டப்படுற மக்கள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, இவர் இவ்வளவு வச்சிருக்காரு, ஆனா எல்லாரும் கொடுப்பாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நமக்கு அது கிடைக்காதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து வாங்க தான் செய்வாங்க, கையை விட்டு வாங்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அதை காமெடி பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு வீடியோ வேற போட்டுக்கிட்டு அதுல ஒரு மியூசிக் வேற பண்றீங்க. இல்ல உங்க யாருக்குமே இது தப்புங்கிறதே தெரியவே தெரியலையா? உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா? சரி, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு வச்சுக்கீங்க, அதை நீங்க எடிட் பண்ணும்போது உங்க எடிட்டர்ஸ்க்கு யாருக்குமே தெரியலையா? உங்க டீம்ல உள்ளவங்க யாருக்குமே தெரியலையா? இதே வேலையா போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க இதை வந்து தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம், எத்தனை டைம்டா? ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. ஒருவேளை நம்ம ட்ரெண்ட்லயே இருக்கும்னா இது மாதிரி கான்ட்ரோவர்சி வந்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. எப்படி ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. இந்த ஃபார்முலாவை நாமும் ஃபாலோ பண்ணணும், கத்துக்கணும் இல்லையா? நான் இவருக்காக மட்டும் சொல்லல, பொதுவா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கஷ்டப்படுற மக்கள், ரோட்ல இருக்கிறவங்க, எதுவுமே இல்லாதவங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோமோ இல்லையோ அவங்க கிட்ட கொஞ்சம் கைண்டா இருப்போம். உன்னால முடிஞ்சா கொடு, முடியலனா இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாலோ இல்ல காசு கேட்டா கூட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஒரு கைண்டா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட ஒரு திமிர்த்தனம் காட்டுறது, ஆட்டிடியூட் காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நாம இப்ப இவ்வளவு சொன்னா கூட இன்னொரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு விஷயம் வரும் பாருங்களா. சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா ஒட்டு துணி இல்லாம நடந்து போறேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து சொன்ன மாதிரியே வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க எப்போ வந்து அந்த மாதிரி நீங்க நடக்க போறீங்கன்ட்டு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன ப்ரோ, துணி இல்லாத நடக்கணும், அவள் தானே பண்றேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற ப்ரோ? டீ ஷர்ட் யார் வேணா கேட்டுவாங்க ப்ரோ. ப்ரோ 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 என்ன ப்ரோ பண்ற? டேய் உனக்கு என்ன அவன் பாக்கணுமாடா? அடங்கோ ப்ரோ ப்ரோ சென்சார் கூட கட் பண்ண முடியாது ப்ரோ. போதுமா, நடக்கிறேன் பாத்துக்கோ. துணில தான் நடக்கிறேன், நான் கவர்ல தான் நடக்கிறேன். ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க. ப்ரோ ப்ரோ ஏண்டா அவனே ஒரு கிறுக்கு பண்ணிட்டு இருக்கான், அதை வந்து இவன் விசில் அடிச்சு ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் யாரா நீங்க? இப்படி தயா எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க, எங்க போய் முடிய போதோ. மஞ்சம்மா காமிச்சுக்கிறாங்கல்ல டோனி ஃபேன்ஸ், அவனுக்கு இந்த மாதிரிலாம் யாரா ஒருத்தன் பண்ணுவானா? டேய் 28ஆம் தேதி ஹோம் கிரவுண்ட்ல. டேய் நீ பண்ணதே ஒரு கிறுக்குதனம், அத வேற நீ சேலஞ்ச் வேற பண்ற. நீங்க எப்படி பண்ண முடியுமான்னு? ஐபிஎல் வந்தாலே போதும் இது மாதிரி பல லூஸ் கிளம்பிடுறானுங்க. ப்ரோஸ் கான்ஃபிடன்ட் லெவல். டிக்கெட் கிவ் அவே பண்ணுங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் டிக்கெட். அண்ட் வந்து டிக்கெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுங்க. சப்போஸ் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு பிளாக்ல வாங்கி அந்த காசு. பிளாக்லனா வாங்கிட்டு போக கூடாதான் டிக்கெட்டு.
ஆனா லைஃப்ல பாருங்களேன், இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாருக்குமே தேவைப்படுது, எல்லாருக்குமே வேணும். அவனும் ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். நாம இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அடுத்த வருஷமே படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு படம் தான் நடிச்சிட்டு இருக்காருல, நீயும் நானும் சேர்ந்து நடிச்சோம்ல படம் IPL இந்தியன் பீனல் லா நெக்ஸ்ட் மந்த் வருது. அந்த படம் ரிலீஸ் ஆகி அதோட பிரஸ் மீட்ல சொல்லுவார் நம்ம கிட்ட, எல்லாம் சிரிச்சிருந்தீங்களா பாத்தீங்களாடா, இப்ப நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகிட்டேன், நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன், தமிழ்நாடே ஆடும். நடந்தாலும் நடக்கும். நான் அன்னைக்கு தலைமறைவு தான். ஆனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இவரோட படம் வரணும், அதுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும் ரொம்ப ஆசை, வரதான் மாட்டேங்குது. இந்த வருஷமாவது கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். வந்தா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நான் போடுவேன் கண்டிப்பா. நான் டிக்கெட் பிளாக்ல வாங்கி அதை ரிவ்யூ பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி போடுவேன் கண்டிப்பா. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அந்த கான்ஃபிடென்ட் நான் ஜெயிக்க வைக்கிறேன். நான் வாங்குறேன் ப்ரோ, பிளாக்ல டிக்கெட் நான் வாங்குறேன், உங்களோட கான்ஃபிடென்ட் நான் ஜெயிக்க வைக்கிறேன். தென்பாட்டு சீமையிலே தென்பாண்டி. Yes, you're singing the lyrics wrong. I don't know the lyrics. I just know the song. The vibes தான் தெரியும். I know the vibes. Which film is that song? Dude, don't ask me such things. Tell now. You tell. Tell me. Sajiniya. Rajiniya. Actually, I'm actually தென்பாண்டி சீமையிலே ரஜினின்றார் அவரு. அவர் தான் சொன்னார். நான் I'm too sigma to answer this question actually. டேய் என்னடா இது, நிலைமைய பாருங்க. உருளைக்கிழங்கு தென்பாண்டி சீமையிலே பாட்டு என்ன படம் தெரியல. அதுவும் வந்து ரஜினியோட படமா சொல்றாங்க அந்த டீம்ல உள்ளவங்க. நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலனா தெரியலன்னு ஒத்துக்கூடாது, நமக்கு தெரியாதுங்க, ஒன்லி வைப் தான். அடியே இந்தியாங்கறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த. இதை வச்சு ஒரு ரீல் கூட பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு யாருக்கும் மேட்ச்? இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் மேட்ச். சிஎஸ்கேயா? அப்ப விராட் கோலி ஆடுவார்ல? விராட் கோலியா? சிஎஸ்கேனா டோனிடி. நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு வைப் தான். நம்மளுக்கு வைப் தான். இது ஓல்டு மீம் தான், இருந்தாலும் பயங்கரமா இருக்கும்டா. ஒரு பையனை சாட் நான் சாட் பண்ணத பாக்குறேன், அப்புறம் பேசுறேன். இது வந்து ரொம்ப பழைய மீம், ஆனா இப்ப பார்த்தாலும் அல்டிமேட்ரா. அது அப்படி பாக்குறது, அப்படி திரும்பி பாக்குறது எப்பயுமே செட் ஆகும். எப்போ நம்ம பஸ்ல போனாலும் சரி, இடையில கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல போனேன், அப்பயும் இந்த மீம் எனக்கு கரெக்டா சூட் ஆச்சு. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். பெஸ்ட் விஷஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் சார். பிசினஸ் லோடு தேவைப்படுதுங்களா சார்? எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? பெஸ்ட் விஷஸ் அசோசியேட் சார், ஆஃபீஸ் ஸ்டேட். நான் கால் பண்ணிக்கிட்டு சேலம் சார், பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பிசினஸ் லோன் பண்ணி கொடுத்தோம் சார். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்ற மாதிரி என் காதுல கேட்குது. அப்படியா? பெஸ்ட் விஷஸ் அசோசியேட் சார். உங்களுக்கு ஜலதோஷம், தல்லை, காய்ச்சல், இருமல் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசம் பைண்டர் வாங்கி போட்டு வழியே இல்ல. ஓகே ஓகே சார், வாங்கி போட்டுட்டு எனக்கு திரும்ப போக பேசுறோம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. எப்படியெல்லாம் கரெக்ட் பண்றான், எப்படி இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா இது மாதிரியே நாமளும் வந்து கொஞ்சம் ஜாலியா பேசுவோம்டா அப்படின்னு சொல்லி பேசினா, மூர்த்தி வேலையை பாரு எங்களுக்கு தெரியும், அது மாதிரி தான் ரிப்ளை வரும். ஹலோ, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. இந்த கருங்காலி மாலை கூட ஒரு கால் ரெக்கார்டிங் வந்துச்சுல. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த மாலை தேவைப்படுது உங்களுக்கு? கருங்காலி மாலை, அதோட பவர் என்னன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? இது சொல்றேன் கண்டிப்பா. உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன தேவை, உங்களுக்கு எதுக்காக வேணும்னு நினைச்சு கால் பண்ணீங்க நீங்க? எனக்கு பசங்கள்லாம் ரொம்ப சண்டைக்கு வரானுங்க, அவங்க வராத அளவுக்கு எப்படி மேடம் பண்ணலாம்? நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் சண்டைக்கு யாரும் கூட்ட வர மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருங்க, சரியா? பைத்தியம், மூடிட்டு போன வேடா. நமக்குன்னா இந்த மாதிரி ரிப்ளை தான் வரும். இதெல்லாம் பழைய கால கடிங்கா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு, காமெடியா.
இன்னொன்னு சோட்டா பீம் ஒன்று வரும் தெரியுமா? ஹலோ. சொல்லு தம்பி. சோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. அவன் செத்து போயிட்டான். அவன் சுத்த பிடிச்சு போகும்போது கடுப்பா இருந்துச்சு. அப்பப்ப கேட்டுட்டு இருப்பேன். அதான் ஜாலியா அப்பப்போ பாப் போட்டு விளையாடுவேன். Introvert me trying to socialize in this toxic world. பண்ண மாட்டேங்க. வெச்சீங்கன்னா தோட ஊத்தி போடுவேன். அண்ணா தோட உரிக்கிறதோ விட்டுறாதீங்க. லைட்டா உப்பையும் தடவி விட்டுருங்க. எகத்தாளம்லாம் நமக்கு பிடிக்காது. ஒண்ணு போடும். இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம கேஷுவலா ஜாலியா பேசுவோமே, ஏன் நமக்கு சைலண்டாவே இருந்துகிட்டு ஜாலியா பழகுவோமே. வாங்க பழகலாம். வாங்க பழகலாம். வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது மனசுல தோன்றத சொன்னனா வச்சுங்க, முடிஞ்சிருச்சு. யாருண்ணே? அண்ணியா? இல்ல. போன்ல யாரு? அண்ணியா? இல்ல, அசிங்கப்படுத்திடுறாங்க. மீ ஆன் மை பர்த்டே ஆள உர்றா, மீ ஆன் அதர்ஸ் பர்த்டே ட்ரீட் குர்றா. விலைக்கு போறது. ஆமா, மத்தவங்க பர்த்டே வந்தா ட்ரீட் குர்றான்னு கேட்டுட்டு இருப்போம். ஆனா அதே நம்ம பர்த்டே வந்தா வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா. பாக்கெட்டே இல்ல. இது பொதுவா எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒரு டைம் நம்ம ட்ரீட்டுக்கு போயிட்டோம்னா வச்சுங்க, நாமளும் வச்சுதான் ஆகணும். இல்லன்னா நல்ல தம்பி ஞாபகம் இருக்குல்ல, அதை ட்ரீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாலை பிடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாலை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சிரு மிஸ்டர் நல்ல தம்பி. கோவா ஃபுல் ஸ்கேம், டோன்ட் கோ பேக்கேஜ் ரைடு. இதுதான் ரைடு. பார்த்துங்க, அப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு தான். இது கூட கொஞ்சம் அதிகமா போறாங்கடா. கோவால நடக்கிற பல ஸ்கேம்ஸ்ல இது ஒண்ணு. நாங்களும் கோவாக்கு போனோம். கோவாக்கு போயிட்டு இந்த பேக்கேஜ் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரைடுனா சேர்த்து ஒரு ரைடா கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பேக்கேஜா ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க. அதுல போய் ஏமாந்ததாண்டா மிச்சம். ஏன்னா எல்லா ரைடுமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா என்னன்னா போறதும் தெரியாது, வரதும் தெரியாது. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? ஒரு சுத்து முடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா இருந்துச்சா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா அழைச்சிட்டு போவோம், கொஞ்சம் ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல ஒட்டாதுடா உனக்கு. ஊராஞ்சத்துக்கு ஏன்டா அப்படி அலையறா? அதுக்கு என்ன பேக்கேஜ்ல போனோம், தனியா மட்டும் 1000 கொடுத்து ஒரு ரைடு போயிட்டு வந்திருக்கலாமே அப்படிதான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் அந்த ஒரு நாள் அப்படியே போச்சு. இவனுங்க எல்லாம் ரைடு முடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம போட்லயே உட்காந்துட்டு கிடக்கணும். அதுவும் ஒரு ரவுண்ட்ல சுத்தி நம்மள விட்டுருவானுங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன ரைடு பிடிக்குதோ அந்த ரைடை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம போய்க்கணும். இவனுங்க நம்பி பேக்கேஜ்ல போனீங்கன்னா வச்சுங்க, காசும் வேஸ்ட், ஒரு நாளும் வேஸ்ட். நீங்க நாசமா போயிருவீங்க. அதே மாதிரி கோவாக்குனே ஒரு தனி வீடியோவே போடலாம்டா. எந்த இடத்துல நீங்க சாப்பாடோட ரேட்டை கேட்காம போய் வாய வச்சிடாதீங்க. 4 இட்லி தான் சாப்பிட்டேன், 4000 ரூபாய் பில் வந்திருக்கு. 4 இட்லி 4000 ரூபாவா? ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ரொம்ப பிடிச்ச நடிகர்னா யார்? விஜய் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு டயலாக் சொல்லலாமே. சொல்லலாம் ஏதாச்சும் பாடுறேன். சரி, பாட்டு பாடுறியா? நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், அக்குள்ள முடி இருக்கும், அது மூந்து பார்த்தா நாத்தரிக்கும், அது நக்கி பார்த்தா உப்பு பாரிக்கும். அதான் தெரியும்.